அம்மா காபி சாப்பிடுங்க அம்மா. எனக்கு எதுக்குடி காபி? கொஞ்சமாவது சாப்பிடுங்க அம்மா. செந்து என்ன சும்மா தொந்தரவு பண்ணாத. நீ போய் உன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி திருவாசகம் படிக்கிறவரை கையோட கூட்டிக்கிட்டு வர சொல்லு. அத கேட்டாவது என் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையட்டும். என்னம்மா நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களே? காபி சாப்பிடுங்க, நான் போய் கூட்டு வர சொல்றேன். காலங்காலம் மச தம்பி வரப்போறாருன்னு நானும் கோட்டன்ஸ் எல்லாம் வாங்கி நட்டு தண்ணிய ஊத்தி அழுக்கிறேன். வளர மாட்டேங்க. வளருமா? நேர நேரத்துக்கு தண்ணி ஊத்தினாதானே வளரும். நேர நேரத்துக்கு சோறு கொட்டிக்கலாம் திங்கிறதுக்கு. நீதான் எங்க இடம் கிடைக்கும் படுத்து தூங்கலான்ட்டு போறிய? அதுவா தனையும் நீ தண்ணி ஊத்தினா நான் செடி உள்ளே போயிருது பூமிக்குள்ள. எனக்கு சூதுவாதம் ஒண்ணும் கிடையாது. என்ன போல கொழு கொழுன்னு வளர, புரியுதா? ஐயா மதிப்பே மண்ணாகிட்டு வருது. என்ன கட்டுக்கிட்டவன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ என் முணுமுணுப்புறாச்ச உங்களை மதிக்கிறவே இல்லீங்களா? அடச்சி இவன் வேற கால நேரம் தெரியாம கொஞ்சம் வந்துட்டா. நானே துண்ட தூக்கி தோல்ல போட்டு துறவரம் போயிடலான்னு பாக்குறேன். அப்படிங்களா? ஆமா. இந்த வரங்க கொஞ்சம் பொறுங்க. என்ன பெத்தவங்க வரட்டும். வெத்தலை வாக்கு வச்சு மேலதாரத்தோட துறவரத்துக்கு அனுப்ப சொல்றேன். போங்க. உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவ. ஆமா முந்தான்னு வந்தவங்க. மூஞ்ச பாரு. குரங்க என்னடி சொன்ன? ஒன்னே இல்ல மச்சான், அங்க பின்னால பாரு குரங்க. இந்த குரங்க உன் கூட்டாளிய போய் திருவாசகம் படிக்கிறவரை கூட்டு வர சொல்லி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லு. அதிகாரமா சொல்லாத. ஐயா மதிப்ப அறிஞ்சு பேசு. ஏன் குரங்க அம்மா சொன்னதா சொல்லிட்டேன். கேட்டா கேட்டுக்கட்டும், விட்டா விட்டுடட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏண்டி நீ நேத்து வந்து எடுத்தறிஞ்ச பேசுற? இரு போயிட்டு வந்து பேசிக்கிறேன். ஏன் குரங்க சீக்கிரம் ஓடி வரணும்னு சொல்லு. என்னடி சொன்ன? நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா போய் வர்றத பாக்குறதுக்கு என் ரெண்டு கண்ணும் போறாதேன்னு வருத்தப்படுறேன். வருத்தம் என்ன சொல்லு? என் குரங்க பத்தி சொன்ன பிறகு பாத்துக்க. அம்மா இருக்காங்க, பேசுறதுக்கு சமயம் இல்ல. போயிட்டு வந்து பேசிக்க. போயிட்டு வந்து பேசிக்காங்க. என்னமோ நினைச்சிட்டு இருக்க நீ? அட கோவாலும் இல்ல ஒண்ணும் இல்ல. போங்கயா கோவால் உயிரை வாங்கிக்கிட்டு இருடி வந்து பேசிக்கிறேன் உன்னைய. கோபால் அட வேலை இல்ல ஒண்ணும் இல்லையா? மேனேஜர் போய் அழுது கடங்க. வசந்தத்தின் வராம நாங்களாம் கிறுக்கு பிடிச்சு போய் கிடக்குறோம். இரு ஓ ஐயா எழுந்துருங்க, வாசல் தெளிக்கணும். அட எழுந்துருங்க அண்ணா. நான் சொல்றது காதுல விடல. விடிஞ்ச வெயில வரத கூட தெரியாம தூங்குறாங்களே. ஏன் போச்சு போ. ஆலங்காத்தல் இது வேற சொல்லையா? யாரு இந்த ஆளு? யோ ஐயா பெரியவரே எழுதுருங்க. சரிதான், இவரை எழுப்பி வாசல தெளிச்சு நான் வேலைக்கு போனா போறேதான். கத்திக்கிட்டு இருக்கனே காதுல விடல. யோ எழுதுறியா? பாய் காஃபி. ஆமா நல்ல சென்ஸ் தான். வெயிலேற வந்தாச்சு, எடுத்து வச்சு போங்க. யாரு நீங்க? நானா? நான் வந்து நானு இங்க ஒரு பெரியவரு. எந்த பெரியவரு? பெரியவர் தான், வயசானவரு. பேரு கேட்டனா இல்லையாங்கிறது ஞாபகம் இல்லையாக்கும். ஆமா ஆமா. நீங்க யாரும் இல்ல. இடத்தை கொஞ்சம் காலி செய்றீங்களா? பெருக்கி கூட்டணும், நேரம் ஆகுது. அதுக்கு என்ன? அப்படியே நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டுமா? எந்த பக்கமும் உட்கார வேண்டாம். வேலை இருந்தா போய் பாருங்க. எனக்கு வேலை ஒண்ணுமில்ல. அப்ப சரி, தெருவில் இறங்கி நடை கட்டுங்க. பேசிக்கிட்டு நிக்க எனக்கு நேரம் இல்ல. சங்கு ஊதுற நேரமா? ஃபேக்டரி சங்கா? ஆமா. அப்போ உங்களுக்கு ஃபேக்டரியில வேலையா? ஆமா ஆமா. என்ன சம்பளமோ? இது என்ன விசாரணையோ? தப்பு தப்பு. தனியா இருக்கிற பெண்ணோட அனாவசியமா பேசுறதே ரொம்ப தப்பு. தப்புதான். என்ன செய்யறது? கொஞ்ச நாள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பேசி பழகி இருப்பீங்கன்னு உங்க பேச்சு பார்த்தாலே பச்சையா தெரியுது. அந்த பழக்கம் எல்லாம் இங்க வேண்டாம். பேசாம வந்த வழியை பார்த்து நடங்க. வந்து இங்கே இருன்னு சொன்னது யாரு? அந்த பெரியவர் தான்.
அவர்தான் என்ன ராத்திரி கூட்டு வந்தாரு. இங்கே படுத்துக்க, காலையில எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளதான் போனாரு. ஒருவேளை வீடே மாறி போச்சோ? அது எப்படி மாறும்? நான் இங்கதானே படுத்திருந்தேன். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ஐயோ, அவர்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கூட இருக்கு. அவர் எவருன்னு தேடிக்கிட்டு போய் சேருங்க. பெரிய சொல்லியா போச்ச. எப்பா வள்ளி, யாரு கூடமா இப்படி வாயாடிக்கிட்டு இருக்க? நீங்க பாருங்க பேர அரட்டை கச்சை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத. இவர்தான் நான் தாங்க, நான் தான். அட இவர்தானா? அந்த அம்மா குட்டியா? அந்த என்னப்பா நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம்? இல்லைங்க, நான் வந்து ரொம்ப பெரிய பிட் பாக்கெட்டா என்னவோ. அதெல்லாம் இல்லாமா, அவரும் நம்மள போலத்தான். ஏழு வேஷம் போட்டு பேசிருப்பாரு. இல்லாமா, ராத்திரி படுக்க இடம் கிடைக்காம திண்டாடினாரு. தற்செயலா எங்கண்ணுல பட்டாரு. பார்த்தா நல்லவராத்தான் தெரியுறாரு. ஆமா, நல்லவர். எல்லாம் நடிப்பா இருக்கும். ஆமா ஆமா, சொன்னா நம்பவா போறீங்க? எல்லாமே நடிப்பு தான். பாத்தீங்களாப்பா, இப்பேற்பட்டவங்களை பார்த்தா உங்களுக்கு இறக்கம் வருது. ஏதோ பாவம், வேலை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி கடைசியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. அதுக்கு நாம என்ன செய்யறதா? ஏதோ நம்மளான உதவி மேனேஜர் கிட்ட சொல்லி. அதெல்லாம் கூடவே கூடாது. அவர் தயவு நமக்கு வேண்டவே வேண்டாம். பின்ன என்னம்மா செய்ய? எத்தனை நாளைக்கு தான் இவர் இப்படி அவதிப்படுவாரு? ஆமா, இவர் தான் அதிசயமா அவதிப்படுறாரு. பறிஞ்சு பேச வந்துட்டீங்க. அந்த மேனேஜர் மனுஷனா பிறந்திருக்கிற மிருகம். வாஸ்தவம். அதை நீயும் நானும் சொல்லி என்ன செய்ய? பணத்தை போட்டு ஃபேக்டரிய கட்டி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க பாரு. அது அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். அவங்களுக்கு தெரியுது. முதலாளி அம்மா பங்களாவை சுத்துறாங்க. சின்ன முதலாளி ஆகாச வழியா லோகத்தை சுத்துறாரு. அதை விட்டு இறங்கி வந்து நம்ம கிட்ட நெருங்கி பார்த்தா எல்லாம் தெரியும். வந்தாச்சு. யாரு? சின்ன முதலாளி. அவர் எங்கப்பா வந்தாரு? இல்ல, அப்படி நான் கேள்விப்பட்டேன். சரி தம்பி, பல்ல விளைக்கிட்டு அந்த மேனேஜரை போய் பாத்துட்டு வருவான். வா. என்னங்க, நீங்க திண்ணையிலேயே உட்காருங்க. வான்னு சொன்னா போதும், நீட்டா வந்துடுவாங்க. பரவாயில்லம்மா, வரட்டும். ஏழைக்கு ஏழைதாம்மா ஆதரவு. அவன் பேர் என்ன சொன்ன? வரதன். அவனை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லு. முதல்ல எடுபடி வேலை செய்யட்டும், பின்னால நல்ல வேலையா பார்த்து போட சொல்றேன். சந்தோஷங்க. நான் வரட்டுங்களா? முருகேசா, நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாதுங்க? நல்லா தெரியுங்க. எந்த பைய சிவாசையை நான் சட்டம் பண்றதே கிடையாது. ஆனா நீ சொல்லும் போது நான் தட்ட முடியுதா? நமக்கு வேண்டிய மனுஷன் ஆயிட்டியே. இதெல்லாம் வள்ளிக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. ஏன்? நல்லா தெரியுங்க, நல்லா தெரியுங்க. நான் வரட்டுங்களா? சொன்னது வருது. முருகேசனாரா? வாங்க வாங்க, ஏதுக்குள்ள போறோம். டேய், முதல்ல நீங்க வாடா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு போய் டிரெஸ் மாத்திக்கிட்டு அங்க இருந்து நேரா இங்க ஓடி வர்றேன். துறவாளுக்கு பொழுது விஞ்சு பொழுது போறதுக்குள்ள டபுள் ட்ரெஸ் போடணுமோ? எனக்கு டியூட்டியும் டபுள் தானுங்களே. ஆபீஸ்ல 8 மணி நேரம், அதுக்கு அந்த டிரெஸ். மீதி 16 மணி நேரம் ஐயா சௌரியங்களை கவனிக்கிறதுக்கு இந்த டிரெஸ். ஆகவே எனக்கு டியூட்டி ரொம்ப டைட்டுங்க. இனிமே வீட்டுக்கு போனோம் வந்தோன்னு வரணும், தெரியுமா? சரிங்க, போனோம் வந்தோன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடுறேன். இப்ப போனானே முருகேசன், அவன் மகளை பத்தி உனக்கு தெரியுமா? தெளிவா தெரியும். சினப்புறத்து வள்ளியோட அழகையெல்லாம் அப்படியே மாறிக்கிட்டுல பிறந்திருக்கா. பேயடி பேயடி அப்பா. அவளை கொஞ்சம் கவனி. வேண்டாங்க, ஒண்ணு கட்டிக்கிட்டே நான் படுற அவஸ்தை போறோம். வேண்டவே வேண்டாம். யார் அவன் சுத்தம் மண்டா இருக்கான்? அவளை சுத்தி வட்ட வளையம் போட்டு என்ன பத்தி கொஞ்சம் பேசி பாரு. கிட்ட நெருங்க முடியாதுங்க. எக்கச்சக்கமா ஒரு வார்த்தை சொன்னா போச்சு. சாதாரண கன்னத்துல ஒண்ணு விட்டு பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுத்து போயிட்டு வாடா.
நீங்க எங்க வந்தீங்க? என்ன வள்ளி, சௌக்கியமா? சௌக்கியமா தான் இருப்பேன். உன்னை நேர்ல பார்த்து விசாரிக்கலன்னா என் மனசு சமாதானப்படுறதே இல்ல. உங்க அப்பா இல்லையா? இல்ல. சந்தர்ப்பமும் சரியாதான் இருக்கு. ஒரு முக்கிய விஷயம் பேசலாமா? சாதாரண விஷயம் ஒண்ணும் இல்ல. என்ன வள்ளி இது? உனக்கு மேஸ்திரி வேலை கொடுக்கலாம்னு முடிவு செய்திருக்கிறேன். இது என்ன? சற்று சாதாரண விஷயம். ஆமா ஆமா ஆமா, உன்னுடைய குணத்துக்கும் பண்புக்கும் அழகுக்கும் நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். உனக்கு மேஸ்திரி வேலை என்ன பெருசு? சொல்ல போனா நீ பாடுபட பிறந்தவளே அல்ல. பிறகு உல்லாசமாக வாழ உருவெடுத்தவள். அப்படியா? அப்புறம் சொல்லட்டுமா? அதுதான் ஆரம்பிச்சுட்டீங்களே, நடக்கட்டும். உப்பரிகை மீதிலே ஒய்யாரமாக உலாவி வர வேண்டிய கொய்யாக்களே, தவழ்ந்து வரும் தென்றல் காற்றிலே அந்த புடவை தலைப்பு பறந்தாடுவா. அந்த மோக அழகையும் உன் திரைவடிவ நெற்றியை நடன அரங்கமாக்கி அதிலே நளினமாக சென்றாடும் அந்த கூந்தலின் மினுமினுப்பையும் பார்த்து ரசிக்க கொடுத்து வைத்தவன் பாக்கியசாலி வள்ளி, மகாபாகியசாலி. வர்ணனை எப்படி? பிரமாதம். உன்னை பார்த்தாலே கற்பனை ஊற்று வெள்ளம் போல பாய்ந்தோடுது வள்ளி. முடிந்ததா? முடிந்தது என் வரையில். இனி நீதான் சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை, 2 எழுத்து. சரிதான். அதுதான், அதேதான். இனி நீ உடல் தேய உயிரழிய வாழ வேண்டியதில்லை. பலமான வாழ்வு உன் காலடியிலேயே தவம் செய்யும். கண்ணீர் விட்டு கலங்க வேண்டியதில்லை. பன்னீரின் நறுமணத்திலேயே பகட்டாக வாழலாம். உன் முகத்திலேயே அரும்பி நிற்கும் வேர்வை துளிகளுக்கு பதிலாக ஜொலிக்கும் முத்தாரங்கள் உன் அழகுமே நீ அலங்கரிக்கும். அபாரம் அபாரம். இந்த மணிவாசகத்தை எந்த புத்தகத்திலிருந்து பாடு பண்ணினீங்க? புராணமா, தற்கால சமூகமா? பாடம் பண்றதா? நெஞ்ச பிளந்து வந்து கொட்டுது வள்ளி. ஐயோ பாவம், உடனே ஒரு டாக்டர் பாருங்க. போச்சு, சுவாரஸ்யமான கட்டம் பொட்டுன்னு போச்சு. நீங்களும் போகலாம். போகவா சொல்லுகிறாய்? வள்ளி, உனக்கு பாடுபடுவதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அதனால்தான் அப்படி பேசுகிறாய். எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நீங்கள் பேசாமல் போய்விட்டாலே போதும். இந்த உடலும் உயிரும் இருப்பது உல்லாசமாக வாழத்தான் வள்ளி. அதில் சந்தேகமே இல்லை. சபாஷ், அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. மேனேஜர் சார், உல்லாசம் எது தெரியுமா? உழைத்த பின் ஓய்வு கொள்வது, பாடுபட்ட பலன் பெறுவது, செம்மை தொழில் புரிந்து சீராக இல்லறம் நடத்துவது. அதுல உப்பும் இல்லை சப்பும் இல்லை. மானம் மரியாதையற்ற உங்கள் உல்லாசத்தை பற்றி விளக்கம் இங்கு தேவையில்லை. வள்ளி, என்ன? நானும் நீண்ட காலமாக பொறுத்திருக்கிறேன். நானும் மறுத்திருக்கிறேன். என் விருப்பம் உன் மனதை மாற்றாதா? என் மறுப்பு உங்கள் மண்டையில் ஏறாதா? வள்ளி, இருக்கிறேன், கத்துவாரே. நாதத்தை தேடிக்கொள்ளாதே. நான் இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜர். நீ ஒரு சாதாரண வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இருக்க வேண்டிய மட்டு மரியாதை மேனேஜருக்கும் இருக்க வேண்டாமா? கோபத்தை மூட்டாதே. என் விரலத்தைந்தால் ஆட வேண்டிய அவலை நீ. மிஸ்டர் மேனேஜர் சார், ஓடி ஆடி மகிழ வேண்டிய வயதிலிருந்து ஓயாது பாடுபட்டு பழகி இந்த கை ஆடினார். பாடுபட்ட பலன் பெறுவது தவிர கேடு கெட்ட வாழ்வு கச்சார வாங்கும் மனாச்சார கரங்கள் அல்ல இந்த கரங்கள். அதான் சக்கேண்ணா, அப்படி கூட ஒரு போடு. அதிக பிரசங்கி, வீணாக அழிந்து போகாதே. செத்து போவதற்கு கூட சித்தமாக இருக்கிறேன். மூடுவாயே. ஓடுவனே. அப்படி போட்டு டபாசுண்ட. மரியாதையாக போய்விடு. இல்லாவிட்டால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் பாவம், பெண் என்று பரிதாபப்படுகிறாயோ? போ வெளியே. என்னடா சபாஷ்? சபாஷ். ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உள்ள உள்ள உள்ள. ஆமா, உன் சிறுசிலுப்பை என்னிடமா காட்டுகிறாய்? இது உன்னை என்ன செய்கிறேன் பார். திருட்டு சிரிக்கி. என்ன வள்ளி இது? என்ன நடந்தது? இந்த தடியை ஏன் இங்க வந்தான்? ஒண்ணுமில்ல. வழக்கம் போல சீறி விடாம நடந்ததை கொஞ்சம் சொல்லு வள்ளி. அந்த அயோக்கிய பயலை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்னத்தை சொல்லட்டும்? அவன் என்னதான் சொன்னான் சொல்ல. ஏழு கற்பை விலை பேச வந்த எத்துவாளி பையன். அவன் பிறவை குணத்தை இதுவரையில ஃபேக்டரியில காட்டினா இப்ப இங்கேயே வந்துட்டான். ராஸ்கல், நில்லுங்க. எங்க போறீங்க? அவனை இப்போதே மண்டையில் அடித்து விரட்டுகிறேன். அது உங்களால முடியாது. முடியும், நீ வழிவிடு. ஆத்திரத்தால நிதானம் தவறி பேசுறீங்க. அவன் மேனேஜர். நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கும் அதிகாரம் அவன் கையில. அந்த கையை முறித்து அதிகாரத்தை பறித்து விடுகிறேன் பார். பொங்கி வரும் கோபத்தால் உங்கள் புத்தியை பேரழித்து விட்டது. எனக்கா? வள்ளி, நான் யாருந்தே உனக்கு தெரியாது. நான் தான் இந்த ஃபேக்டரி முதலாளி அல்ல, தொழிலாளி. ஆமா ஆமா, இப்ப நான் தொழிலாளி. கொஞ்சம் யோசித்து பாருங்க.
எனக்காக பரிந்து பேசி நீங்கள் அவரோடு சண்டை போட்டா அதனால் அழிவது அவருடைய அந்தஸ்து அல்ல, அவருடைய கௌரவம் அல்ல, அவருடைய மானம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் இல்லாத உறவை கதையாக கட்டி நம்மைத்தான் ஏளனமாக பேசுவார்கள். அதிலும் பெண்ணாக பிறந்திருக்கும் நான் தான் அதிகம் புண்பட வேண்டும். இவனுக்கு முடிவு காலம் தான் எப்போது? வெகு தூரத்தில் இருக்காது. வினை விதைத்தவன் தினை அறுப்பதில்லை. அதுவரையில் இந்த பேயிடமிருந்து எப்படித்தான் தப்பி வாழப் போகிறாயோ? இவன் என்ன, இவங்க தாத்தா வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. வாங்க உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? இப்பதான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளி மாதிரி விரட்டேன் பாரு, அதிகாரத்தை பறிக்கிறேன் பாரு. இதெல்லாம் என்ன மந்திரம் போடுறதா? இல்ல, தந்திரம். அப்பப்பா, உங்க கோபத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அடே அப்பா, நீயா பயப்படுவ? உன்னை கண்டு நான் பயப்படாம இருக்கணுமே. ஆமா, பயப்படுறவங்க தான். கிடைச்ச இடத்தை விடாம பிடிச்சுக்கிட்டீங்க. ஐயோ, அதுக்காக நான் பட்ட பாடு. சரி சரி, சாப்பிட போல. ஓ, சாப்பிடணுமோ? இதோ பாரு. வந்து என்ன வந்து சாப்பிட்டு வந்து ஏதாவது சமாச்சாரங்கள்? ஒண்ணுமில்ல. உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குதா? பிடிச்சாகணுமே, வேற வழி. இங்க வேணும்னா சாப்பிடுங்களேன். ஆஹா, இது என்ன அதிசயத்துல அதிசயமா இருக்கே. நான் காண்பது என்ன கனவோ நனவோ என்னவோ தெரியலையே. ஆமா, சாப்பிட சொன்னா வேண்டாம் தாயே, வேண்டாம். நான் வந்து ஒரு பெரிய பிட் பாக்கெட். சின்ன இல்ல இல்ல, நான் தப்பா பேசிட்டேன். உங்க குணம் தெரியாம. தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல. போனா போகுதுன்னு சாப்பிட சொன்னா குறும்பு. சாப்பிடாட்டா போங்கட. அப்ப சரி, போறேன். என்ன செய்யறது? சாப்பிட சொல்றாங்க, சரின்னு சொன்னா உடனே போக சொல்றாங்க. நான் ஒண்ணும் போக சொல்லல. நிஜமா தானா? இல்ல, போய் ஒரு இலை வாங்கிட்டு வாங்க. இதோ ஒரு ஓட்டத்துல போயிட்டு வரேன். நான் கண்ட மிக நல்லவர், யாரோ என்ன பேரோ, யாரிவ சொந்த ஊரோ, ஏனோ என்னெங்கும் இவரை நாடுது. யாரோ என்ன பேரோ, யாரிவ சொந்த ஊரோ, ஏனோ என்னெங்கும் இவரை நாடுது. கூறுமிழ்ந்த நிலைதானோ காலை என்பது, கூறுமிழ்ந்த நிலமோ காலை என்பது, இதை கூறும் போது எனது உள்ளம் இன்பம் கொள்ளுது. எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார், என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். முன்னம் கண்டதில்லை, நேசம் கொண்டதில்லை, இன்றோ இவர் மீது மனசு சென்றது. முன்னம் கண்டதில்லை, நேசம் கொண்டதில்லை, இன்றோ இவர் மீது மனசு சென்றது. தோணமிழ்ந்த நிலைதானோ காதல் என்பது, தோணமிழ்ந்த நிலைதானோ காதல் என்பது, இதை சொல்லும் போது எனது உள்ளம் இன்பம் கொள்ளுது. எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார், என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். நெஞ்சில் வேறொரு பெண்ணை எண்ணி இருந்திடுவாரோ, என்னை அதனாலே வெறுத்திடுவாரோ. நெஞ்சில் வேறொரு பெண்ணை எண்ணி இருந்திடுவாரோ, என்னை அதனாலே வெறுத்திடுவாரோ. எதையோ எண்ணா நிலைதானோ காதல் என்பது, எதையோ எண்ணா நிலைதானோ காதல் என்பது, மனதில் தோணும் இந்த சந்தேகம் தனியாறு தீர்ப்பது. எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார், என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். எங்கிருந்தோ வந்தார் என் இதயம் கவர்ந்தார், என் வாழ்வில் நான் கண்ட மிக நல்லவர். சாப்பிடலாமா? இங்க அம்மாவும் இல்ல, ஆயாவும் இல்ல. பின்ன யாரு இருக்காங்களா? கண்ணை திறந்து பாருங்க. ஓ, நீங்க தானே எல்லாம் வாங்கிட்டு வந்தது. நமக்கு வந்து பாருங்க, 4 நாளுக்கு சைவ சாப்பாடு போதும். போதுமா? எடுங்க காசு. என்னம்மா அது, சாப்பிட வரும்போதே இலையோட வாங்குறீங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி காசு கேக்குறீங்களே. ஒருவேளை இது புதுசான சாப்பாட்டு கடையோ? ஆமா. அது சரி, உங்க பேர் என்னவா? அரே,
உங்ககிட்ட அதை சொல்ல நானு. என் பேரு வரதன். சொந்த ஊரு? மெட்ராஸ். தென்னப்பட்டணம்னு அழகா சொல்லுங்களேன். ஆமா, அப்பா அம்மா? அம்மா இருக்காங்க. அவங்க பேரு? அது சரிதான், வக்கீல் தேவலாம் போல் இருக்கு. ஆமா, இருக்க இருக்க பயம் தெளிஞ்சு போச்சு, குறும்பு அதிகமாச்சு. அவங்க பேரு கேட்டா? அவங்க பேரு கற்பகம்மா. அட, நம்ம முதலாளி அம்மா பேரு கூட அதுதானா? ஆமா, வள்ளி நீ குறிச்சுதானா? எத்தனையோ பேரு. முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானாமே, அவ பேரு கூட வள்ளி தானா. ஆமா, சென்னையில உங்க இருப்பிடம் எங்க? பிளாட்பாரம். உங்க வீட்டை கேக்குறேன். அதத்தான் சொல்றேன். கடற்கரை பக்கமா இருக்கிற பிளாட்பாரத்துலதான் நம்ம ஜாகைய போக்குவரத்து எல்லாம். வானமே கூரை, ரிப்பேர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. கடற்காத்து சும்மா அள்ளிக்கிட்டு வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தை எப்ப அழைச்சிக்கிட்டு வர போறீங்க? வரணும். எப்போ? அதை விட இப்ப சொல்றது, தான பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி, வாங்க சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம். ஓ, நான் ரெடி. ஆமா, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் சரிவர இருக்கும்ல? ஒண்ணு இருக்காது, சோறு மோரும் தான். தேனாமிர்தம் போங்க, எல்லாம் போடுற கைய பொறுத்து இருக்கு. அப்படி இங்க யாரும் இல்லையே. உன்னை தண்டா முட்டாய். என்ன தானா? ரொம்ப நன்றிங்க. சிகரெட்டுங்க உங்க பாக்கெட்ல பாருங்க, என்கிட்ட கேக்குறீங்களே. பக்கா என்னங்க? அந்த வழி என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னா கேட்டியா? கேட்டேன். இந்த ஏழைய நாடி தாங்கள் என் குடிசைக்கு எழுந்தருளியது என் பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு சாஸ்தாங்கமா உங்க கால்ல விழுகிறத விட்டுட்டு ஓடு வெளிய. நினைச்சா உசுர விட்டுடலாம் சார். அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? கேட்டேன், இடம் போட்டு பாக்கல சார். ராசு இல்ல. என்னடா உளற? அத நினைச்சா உளற சொல்லுது. அவ்வளவு கோபம் எனக்கு. என்ன ஆனாலும் சரி, அவளை சும்மாவே விடக்கூடாது. ஆமா ஆமா, விடவே கூடாது. யார விடக்கூடாது? ஓஹோ, அத ஏன் கேக்குறீங்க? இங்க வந்து பாருங்க, எல்லாம் வள்ளி மயங்கள். வெள்ளி கொலுசு, பித்தளை சங்கிலி, வெள்ளி ஒரு வாரமாயா? 100க்கு 100 உண்மை. ஆமா, யார் அந்த வள்ளி? இந்த பயதாவது சொல்லிட்டான். நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறா. அவளை வசப்படுத்தணும், விடக்கூடாது. அது நேரா என்கிட்ட வர்றதும், மேஸ்திரி வேலை கொடுங்கன்னு கேட்கறதும், பல்ல காட்டுறதும், குலுக்குறதும், மினுக்கிறதும், ஒய்யாரமா நடந்து காட்டுறதும், கொஞ்சம் கூட சைக்கிள் போ. அவ்வளவுக்கு வாழா? ஏன் சொல்ற? நெஞ்சு துணிஞ்சு கொஞ்சம் வராளேன்னு கோபமா பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அவளை என்ன செய்யறோம் பாருங்க. சொக்கா, என்ன அம்மா? அந்த வள்ளிய உடனே என்ன வந்து பாக்க சொல்லு. ஆர்டினரியா எக்ஸ்பிரஸா? உன் தலை. பொட்டுக்காரா கோணக்கீரா புறாரா உன்னையே நான் பிரியேனே, ஓ உன்னையே நான் பிரியேனே. மத்தாப்பு சேலைக்காரி மகிழம் புறவிக்கைக்காரி உன்னையே நான் மறவேனே, ஓ உன்னையே நான் மறவேனே. சைக்கிள் ஓட்டும் ஆசை மச்சான், சாலை நமது இல்லை மச்சான். சைக்கிள் ஓட்டும் ஆசை மச்சான், சாலை நமது இல்லை மச்சான். சரியா போங்க இல்லை என்ன முதுகு வீங்கி போகும். புலி மூட்டை போலே நீயும் பின்னாலே ஏறி வந்தா எளிதாக சைக்கிள் ஓட்ட முடியுமா? குறும்பாக பேசுங்க குணத்தையே பார்க்கும் போது மரத்திலே ஏறுகின்ற மந்தி போல் இருக்குது.
கிண்டலாய் பேசுகின்ற கண்ணாட்டி பாரு, அங்கே உன்னை போல் பூதம் ஒன்று நிக்குது. அழகிலா எந்தன் மீது ஆசை நீண்ட கொண்டதேன், அழகிலா எந்தன் மீது ஆசை நீண்ட கொண்டதேன். விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன், விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன். விளங்குது என்னும் சும்மாயே மாற மாட்டேன், விளங்குது என்னும் சும்மாயே மாற மாட்டேன். வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன். மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் வரமாட்டேன், வரமாட்டேன். மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் வரமாட்டேன். மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. சும்மா சொன்னா போடுமா? தப்பு தப்பு தப்பு. வா. குங்கும பொட்டுக்காரா, கோண திராப்புக்காரா, உன்னையே நான் பிரியேனே, ஓ உன்னையே நான் பிரியேனே. மத்தாப்பு சேலைக்காரி, மகிழம் பூரவிக்கைக்காரி, உன்னையே நான் மறவேனே, ஓ உன்னையே நான் மறவேனே. அப்போ நீ வீட்டுக்கு போ, நான் வந்து சங்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரே அடியா அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காம போதும் வந்தான்னு வந்து சேருங்க. அரட்டை அடிக்கிறதா? சரதா, அகில உலக பிரச்சனைகளை எல்லாம் அங்கதானே வழி நாங்க அலசுறோம். நான் வரட்டுமா? சரி சரி, போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வள்ளி, என்ன உன்னை கோயிலம்மா அவசரமா கூப்பிடுறாங்க, உடனே போய் பாரு. ஏன்? ஏனா என்ன கேட்டா அது அவங்கள சொல்லணும், என்ன இப்படி கேக்குறது தப்பு. சரி சரி, நீ போ, நான் போறேன். அதையும் என்கிட்டயா சொல்றேன், நேரம் அங்கேயே போய் சேரு. வணக்கங்க. யாரம்மா நீ? ஃபேக்டரியில வேலை செய்யறவன். ஓஹோ, என்ன விஷயம்? அம்மா வர சொன்னாங்களா? அப்படியா? இந்தம்மா கோகிலா. ஏன்பா? உன்னை யாரோ ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். சரிப்பா. வாம்மா பரதேவதே, வா. வர சொன்னீங்களா? ஆமா, அழைச்சாங்க. எத்தனை பேரை உன் காதல் வலையில சிக்க வச்சிருக்கேன்னு கணக்கு போட்டு தெரிஞ்சுக்க. என்னம்மா இது இப்படி பேசுறீங்க? ஏன் தாயே, இடி விழற மாதிரி இருக்கா? இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பா. சரிதான், நிறுத்துடி. உன் பேரு தானே வள்ளி? ஆமாம்மா. முருகேச மக? ஆமாங்க. பின் என்னடி, உன் காதல் லீல தான் ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்க. அதெல்லாம் நிஜம் இல்லம்மா. அடாடாடா, நிஜம் பேசுற நேர்மக்காரி நீ ஒருத்தி தாண்டி இந்த லோகத்துல. உன்னை ஃபேக்டரியில வேலை செய்ய சொன்னாங்களா, இல்ல அகப்பட்டவங்க மனசை கெடுத்து அகப்பட்டதை சுருட்ட சொன்னாங்களா? அம்மா அம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் ஏதோ அறியாதவ. ஆமா, பல்லு முளைக்காத பப்பா, ஒண்ணுமே தெரியாது. நிஜத்தை சொல்லு, உன் மனசுல யார குறி வச்சிருக்கு சொல்லு. ஏன் முடிக்கிற? ஒருத்தர் மேலதான் எனக்கு காதல். யார் அவன்? அவரைத்தான் நான் கல்யாணம். அவன் பேர் என்ன? வரது. எந்த அனாத பயிரும். அவனை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, அது போகட்டும். வேற யாரையாவது நீ நினைச்சிருந்தா? இல்லவே இல்லை. கொஞ்சம் பேச உன் மூஞ்சியை நீட்டி இருந்தா இது அபாண்டம். பல்ல காட்டி பகட்டி இருந்தா ஒரு காலம் இல்லை. ஒய்யாரமா நடந்து உன் அவலட்சணத்தை விளம்பரப்படுத்தி இருந்தா எனக்கு அப்படி நடக்கவே தெரியாது. குலுக்கி மினுக்கி கண்ணை சுழச்சி இருந்தா அது எனக்கு பழக்கவே இல்லை. இதையெல்லாம் உண்மையை ரூபிச்சுட்டா என் உசிரியே விட்டுடுவேன். நீ அடி ஒத்துக்க போற? அவ்வளவு நாளை உனக்கு இருந்தா நீ ஏன் இப்படி அவசாரி கழுதி ஆயிர? உங்களுக்கு கெஞ்சறேன் அம்மா, வீணாய் மேல பழி போடாதீங்க. நான் உங்களை போல கன்னி பெண், இனிமே வாழ வேண்டியவன். நானாடி உன் மேல பழி போடுறேன்? பிரசங்கம் பண்ண வந்துட்டா பிரசங்கம். பிச்சைக்கார கழுத, போ, என் முன்னால நிக்காதே, போ. இனி ஒரு தரம் தருதலையா நடந்தேன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான்.
இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்க சொல்லுவேன். ஜாக்கிரதை. போ. சும்மா இருக்க மாட்டா? பெரிய வித்வா மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, இவருதான் இப்ப ஐநா சபைக்கு போக போறாரு. அகில உலக சமாச்சாரங்களையும் அள்ளி குடிச்சு அலசி கொட்ட. பாத்தியா என்னடா அட்டானா ராகத்துல அருமையா ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவரு போட்டு உடைச்சிட்டாரு. அட்டானா ராகத்துல ஆவர்த்தனம் பண்ணியானே? ஆமாண்ணே. உடைக்க வேண்டியதான். பானை உடைச்சாரன்னு சந்தோஷப்படு. நல்ல சமயத்திலே வந்த இவங்களெல்லாம் கவனிச்சுக்க. எனக்கு அழுத்து போச்சு. என்னடா உடைச்சது போட்டு உடைக்கிற? ஏய் பாருங்கடா, இந்த வரதம் யாரும் இல்லாத ஒரு அனாதைதான். இருந்தாலும் ஒரு பெரிய அறிவாளி. மேல்நாட்டுல படிச்சவங்க கூட இவர்கிட்ட சலாம் போடுறா. சலாம். என்னப்பா ஒரேடியா நம்மள சம்பளம் தான் உயர்ந்திட்டாலும் போதவில்லை. சண்டை போட்டு போன பெற்றும் பத்தவில்லை. நம்மை போல் ஏமாளிகள் யாரும் இல்லை. நமக்கு நாமே திருந்தாவிட்டால் பயனும் இல்லை. சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். பக்குவமா குடும்பம் தன்னை அண்ணன்மாரே பாதைக்காக தெரிய வேணும். அண்ணன்மாரே பக்குவமா குடும்பம் தன்னை அண்ணன்மாரே பாதைக்காக தெரிய வேணும். அண்ணன்மாரே சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சம்பளத்தை வாங்கி வீண் செலவு செய்யாதே. தரித்திரத்தில் குடும்பம் தன்னை தவிக்க விடாதே. சம்பளத்தை வாங்கி வீண் செலவு செய்யாதே. தரித்திரத்தில் குடும்பம் தன்னை தவிக்க விடாதே. அம்பலத்தில் மேடை போட்டு பொய்யை சொல்லாதே. யாரையும் திட்டி பேசாதே, அதனால் லாபம் வராதே. அம்பலத்தில் மேடை போட்டு பொய்யை சொல்லாதே. யாரையும் திட்டி பேசாதே, அதனால் லாபம் வராதே. சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். கூலி தன்னை உயர்த்தும்படி கேட்டு பார்த்தே. கூட்டம் கூடி சைக்கு செய்ய தெரிந்து கொண்டோ. ஆலையிலே வாங்குகின்ற சம்பளத்தை அளவுடனே செலவு செய்ய பழகவில்லை. சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். சிக்கனமா வாழணும், சேர்த்து வைக்க பழகணும். கூடாதே செலவுகளை குறைத்துக் கொண்டாலே. ஒழுங்காக வேலைக்கு நாம் சென்று வந்தாலே. கூடாதே செலவுகளை குறைத்துக் கொண்டாலே. ஒழுங்காக வேலைக்கு நாம் சென்று வந்தாலே. ஆதாயம் அடைந்திடலாம் என்று வாழ்விலே. இன்பம் பெருகும் தன்னாலே, துயரம் சேரும் மண்ணிலே. ஆதாயம் அடைந்திடலாம் என்று வாழ்விலே. இன்பம் பெருகும் தன்னாலே, துயரம் சேரும் மண்ணிலே. சிக்கன
சிக்கனமா வாழணும் சேர்த்து வைக்க பழகணும் சிக்கனமா வாழணும் சேர்த்து வைக்க பழகணும் பக்குவமா குடும்பம் தன்னை அண்ணன்மாரே பாதைக்காக தெரிய வேணும் அண்ணன்மாரே பக்குவமா குடும்பம் தன்னை அண்ணன்மாரே பாதைக்காக தெரிய வேணும் அண்ணன்மாரே சிக்கனமா வாழணும் சேர்த்து வைக்க பழகணும் சிக்கனமா வாழணும் சேர்த்து வைக்க பழகணும் ஹலோ ஹலோ கமில் கமில் என்னப்பா அது? என்ன ஆச்சரியப்படுற? உட்காரு, சும்மா உட்காரப்பா. யாரு விட்டு முதலோ சேரெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, நீ உட்கார்ந்து அனுபவி. ஆமா. என்னப்பா அது? மேனேஜர் சீட்ல நீ உட்கார ஆரம்பிச்சியா? அவன் கிடக்குறான் காலி பையன். நீ ஒண்ணு ஊது, இல்ல எடுத்து ஊதுப்பா. குடிக்காதா? சரிதான், சுருட்டு குடிக்கிற ஆள் போல் இருக்கு. மேனேஜர் அங்க என்ன உடனே வர சொன்னாரானே? அந்த பொறைக்கு போய் தானே ஃபேக்டரிக்குள்ள பொம்பளைங்க பக்கமா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான். ரவுண்டு அவன் வரலாறுலாம் என் கையில இல்ல, என் பையில இல்ல. என்ன பேசுன? வந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் எதிராளி கிட்ட உங்களை பத்தி குறைச்சு பேசாதான் அவங்க மனசுல இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம்னு இப்படி பேசுனேன். ஆமா. ஆமா. என்னமோ வர சொன்னீங்களாமே? வரதன் என்கிறது நீதானே? அதனால தான். இந்த ஃபேக்டரிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? இருக்கும், கிட்டத்தட்ட 20 நாள் இருக்கும். அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சுட்டு ஆட்டம் போட? ஆட்டம்னா டான்ஸுங்களா? அதுல கூட இதுல கூட நீ ஏதாவது தூண்டி விட்ட பிறகு பாத்துக்க. இவங்களுக்கெல்லாம் நீதான் லீடரா? எவங்களுக்கு? தாலி பசங்களுக்கு. ஏச்சல மரியாதை வேணும். இருத்து எனக்கா புத்தி சொல்ல வந்துட்டேன். மேனேஜர் சார், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் யாரையும் நிந்திக்காம நீதியோட நிர்வாகம் பண்ண வேண்டிய பீடம். இத கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசினா நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கா? வரதா, ஒழுங்கா வேலையை பார்த்தா பாரு. அது இல்லாம அனாவசியமான வேலையில தலையிட்டேன். அனாவசியமா? வாங்குகிற சம்பளம் வாழ போதவில்லை, அதிகப்படுத்துங்கள் என்று கேட்பது அனாவசியமா? இருக்கும் வறுமைப்பிடிய போக்க ஏதாவது போனஸாக கொடுங்கள் என்று கேட்பது அனாவசியமா? எது அனாவசியம்? நிறுத்து. எதை நிறுத்த வேண்டும்? பாட்டாளி பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடம் என்று பேர் சொல்லி கள்ள கணக்கெழுதும் கண்கட்டி வித்தையத்தான் முதலில் நிறுத்த வேண்டும். உளாதை. ஏன்? பாடுபடுவோர் குடியிருக்கும் வீடுகளை பழுது பார்க்காமலே செலவு கணக்கு எழுதிவிடும் அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தி விடுவேன் என்ற ஆத்திரமா? வரதா, யாரிடம் பேசுகிறோம் என்ற நினைவு இருக்கட்டும். நினைவு தப்பவில்லை மேனேஜர் சார், நிதானத்தோடு தான் பேசுகிறேன். தான் பெற்ற மகன் ஊரில் இல்லாத போது அந்த இடத்துக்கு உற்றவன் நீ என்று நம்பியிருக்கும் முதலாளி அம்மாவை மோசம் செய்யும் மேனேஜர் என்ற நினைவோடு தான் பேசுகிறேன். பசி பட்டினி என்று கெஞ்சிய பஞ்ச பயலை உனக்கு இவ்வளவு திமிரா? நான் நினைத்தால் உன்னை இப்போதைய வேலையிலிருந்து நீக்கி விடுவேன். நான் நினைத்தால் இந்த ஃபேக்டரியில் வேலை செய்யும் அத்தனை பேர் நினைத்தான். ஆனால் நீ திருந்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். உனக்கு இவ்வளவு கோபம் வரும் நான் நினைக்கவே இல்லை. வா, உன்னை போல அறிவாளிகள் நான் எப்பவுமே சரிசமமா தான் பாதிப்பேன். இந்த பார் வரதா, கூட்டிங்களா? உன்னை யாரா கூட்டாங்க? உனக்கு 500 1000 தேவையானா கேளு, வாங்கிக்க. அது இல்லாம இப்படி கண்டவங்களோ சேர்ந்து கெட்டு போகாத. ஒரு 300 ரூபாய் பணம் தரட்டுமா? 300? எதுக்கு? அதெல்லாம் பின்னால உதவும். இப்ப ஆமா ஆமா, அதெல்லாம் பின்னால கண்டிப்பா உதவும். வச்சுக்க. ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? 1000 போட்டிருக்கேன். உனக்கு 300, எனக்கு போட்டு கையெழுத்து. இதெல்லாம் ஒரு அத்தாட்சி தானே முதலாளி அம்மாவை காமிக்கிறதுக்கு. ஆமா, நல்லா அத்தாட்சி தான். போய்க்கலாமா? நான் உடனே புறப்படதான் இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.
வரதா, நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இந்த பயல்கள் ஏதாவது கிளாட்டா பண்ணாங்களோ உடனே நீ என்கிட்ட வந்து சொல்லு. சக்க போட்டு அந்த பயல்கள். நீ அவங்களுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லு. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர வேண்டும்.